அழகுலையும் வரலாற்றிலையும் சிறப்பு பெற்ற அருமையான கோவிலை தரிசனம் பண்ண இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இந்த கோவிலோட பகுதி 2வது வீடியோ பகுதி 1 டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. சிலர் இறைவனவர் திருப்பாத காலனியை பார்க்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா பார்த்துடலாம். வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கு மூலவராக கிருபாபுரீஸ்வரர், அருட்கொண்டநாதர், ஆட்கொண்டநாதர், வேணுபுரீஸ்வரர், தாயார் மங்களாம்பிகை, வேர்க்கண்ணியம்மன். தீர்த்தமாக தண்டு தீர்த்தம், சிவனார்கேணி, பெண்ணை நதி தீர்த்தம், நீலி தீர்த்தம், சிவகங்கா தீர்த்தம், காம தீர்த்தம், அருட்டுரை தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், வேத தீர்த்தம். புராண பெயர் திருவருள்துறை, திருவெண்ணைநல்லூர். சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இத்தலம் 14வது தலம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இத்தலம் 225வது தேவார தலம். கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாக சிவபெருமான் கழற்றி வைத்த காலணி பாதுகைகள் இன்னமும் இங்கு உள்ளது. முதல்ல நம்ம பொல்லா பிள்ளையாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பொல்லா பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர், சுயம்புவாக தானே தோன்றியவர். இவர் மெய்கண்ட தேவருக்கு 5 வயதில் ஞான உபதேசம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மெய்கண்ட தேவரோட ஜீவசமாதியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். பொல்லா பிள்ளையாரை ஊமையாய் இருப்பவர்கள் வழிபட்டால் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. அம்பிகை சந்நிதியில் நெய், இழுப்பு, தேங்காய், ஆமணக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமண வரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் விருத்தி ஆகியவை கைகூடும். இப்ப நம்ம தலப்பெருமையை தெரிஞ்சுக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருப்பணி புரியும் ஆளாள சுந்தரராய் இருந்தார். ஒரு நாள் கைலாய தோட்டத்தினுள் சென்ற சுந்தரனார் அங்கே பார்வதி தேவியின் தோழியரான கமலினி, அணிந்திதை என்ற 2 கன்னியரை கண்டதும் மனதில் சிறிது சலனம் கொண்டார். இதை அறிந்த சிவபெருமான் சுந்தரரை நோக்கி, பெண் மீதான காமத்தை நீ கடந்தாக வேண்டும், அதனால் பூமியில் பிறந்து காமம் தணிந்து வருவாயாக என்றார். இதை கண்டு மனம் கலங்கிய சுந்தரரோ, நான் பூமியில் பிறந்து பூலோக ஆசைகளில் சிக்கிக்கொள்ளும் பொழுது நீ என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதன்படியே செய்வதாக சிவபெருமானும் வாக்களித்தார். அவ்வாறு சுந்தரரின் திருமண நாளன்று திருநாவலூரில் திருமண கோலத்தில் இருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட்கொண்டார். நீ எனக்கு அடிமை என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதிலுள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போக சொன்னார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன், கிறுக்கன் என்றெல்லாம் திட்டினார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிழவர் சுந்தரரை அழைத்து கொண்டு இந்த திருவெண்ணைநல்லூர் கோவிலுக்குள் சென்று மறைந்தார். வந்தது இறைவன்தான் என்பதை அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க, என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க, எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க, என்னை பித்தா என்று திட்டினாயே, அதையே பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார் ஈசன். அப்போதுதான் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார். அதிலிருந்து ஈசன் எழுந்தருளியிருக்கும் தலந்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனின் அறநெறியை பரவச் செய்தார் சுந்தரர். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. அந்த மண்டபத்தை பார்ட் 1 வீடியோவில் காமிச்சிருப்பேன், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேண்டியவங்க பார்த்துக்கலாம். இறைவன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெதுவெதுப்பாக உஷ்ணம் உள்ளது. மேலும் இறைவன் அடி வைத்த இம்மன்றத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு. அர்ஜுனனுக்கு மகப்பேறு அளித்த விஜயலிங்கம் உள்ளது. தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம் இங்கு உள்ளது. மகாவிஷ்ணு பூஜித்த சங்கரலிங்கம் இங்கு உள்ளது. இங்குள்ள சண்முகநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாட பெற்றவர். முருகன் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு
மயிலோடு நடனமாடி காட்சி தந்த திருத்தலம். மகீசனை வதம் செய்ததால் ஏற்பட்ட ஆக்ரோஷம் நதியில் குளித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சந்நிதியில் நந்திக்கு பதிலாக சிம்மம் இருக்கிறது. சங்கநிதி பதுமநிதி ஸ்ரீ சக்கரத்துடன் சிம்ம வாகனத்துடன் அம்பாள் இங்கு இருப்பது சிறப்பு. பாண்டவரில் அர்ஜுனன் தன் மூத்தோனாகிய தருமனும் பாஞ்சாலியும் தனித்திருந்ததை பார்க்க நேர்ந்த பாவத்தை இங்குள்ள இறைவனை வழிபட போக்கிக் கொண்டான். மேலும் இறைவனை வேண்டி மகப்பேறு அடையவும் வரத்தை பெற்றான். கருவுற்ற பசுவை வேள்வி செய்த பாவத்தை விதகோத்திரர் என்னும் அந்தனர் இத்தலத்திற்கு வந்து அருட்டுரை தீர்த்தத்தில் நீராடி பாடி பணிந்து போக்கிக் கொண்டார். சடையப்ப வள்ளல் இவ்வூரில் வாழ்ந்திருக்கிறார் என்ற சிறப்பும் முக்கியமானவை. இப்ப நம்ம இத்தல வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். தாருகாவனத்து முனிவர்கள் அகந்தையால் வேள்வி இயற்றி சிவபெருமானை கொல்ல ஏவினர். அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை. எல்லாவற்றையும் சிவன் தன்னிடத்தே பெற்று வைத்து கொண்டார். முனிவர்கள் தங்கள் அகந்தை அழிந்து இத்தலத்தில் தவம் புரிந்தார்கள். இறைவன் அவர்களது தவறை பொறுத்து அருள் புரிந்தார். எனவே இவ்வாலயம் அருட்டுரை அதாவது அருள் துறை என பெயர் பெற்றது. முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இறைவன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார். மறைகள் இறைவன் ஆணைப்படி இங்கு தவம் புரிய அவற்றின் நடுவில் இறைவன் தேயுருவாக தோன்றினார். அவை கேட்டுக்கொண்டபடி இங்கு சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். இங்கு தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கு இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் திருமண வரம் கண்டிப்பாக ஈடேறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். உடல் ஆரோக்கியம் தொழில் ஆகியவற்றிற்காக மேல் நாட்டிலிருந்தெல்லாம் இங்கு வந்து பக்தர்கள் யாகம் நடத்துகின்றனர். பூர்வ ஜென்ம பாவம் விலக யாகம் செய்கிறார்கள். நவக்கிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இத்தலத்தில் உள்ளது. மேலும் ஒரு விசேஷம், இங்குள்ள தல விருட்சத்தை பூஜித்து பால் அபிஷேகம் செய்து 5 தீபம் ஏற்ற நவக்கோள்களாக சூரியன் முதல் கேது வரையிலான திசா புத்திகளால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவார்கள். இக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளுடை நம்பி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறார். அவர் நாச்சிமாரோடு எழுந்தருளியிருக்கும் இடம் ஆட்கொண்ட தேவர் தீர்த்த குலமான தேவனார்கேணியின் கீழ்கரை ஆகும். கோபுரம் கடந்து உள்ளே நுழைந்ததும் சுந்தரர் வழக்கு நடந்த வழக்கு தீர்த்த மண்டபம் வழக்கு வென்ற அம்பலம் உள்ளது. நேரே உயரத்தில் மேலே சுந்தரருக்கு இறைவன் ரிஷப ரூபராக காட்சி தந்த விமான கோவில் உள்ளது. அதற்கு எதிரில் கீழே சுந்தரர் சந்நிதியில் உள்ளதையும் காணலாம். இவ்வுருவத்தில் சுந்தரர் கையில் ஓலையுடன் காட்சி தருகிறார். என்னம்மா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வீடியோ முடிய போது, இன்னும் இறைவனோட திருப்பாத காலனியை காட்டலன்னு நீங்க நினைக்கிறது புரியுது. அன்னை சந்நிதியிலிருந்து நேரா கோவில் உள்ள போயிட்டு தரிசிக்கலாம். இக்கோவிலின் அமைவிடத்தை தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் இருப்பு பாதையில் திருவெண்ணைநல்லூர் ரோடு தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் பன்ருட்டி திருக்கோவிலூர் சாலையில் விழுப்புரத்தில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. கோவிலுக்கு போற கூகுள் மேப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யூடியூப்ல வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணலனாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கோவிலை நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும். இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. முதலாம் ராசராசன் கல்வெட்டிலிருந்து பல மன்னர்களோட கல்வெட்டுகள் இந்த கோவில்ல கிடைச்சிருக்கு. இங்குள்ள இறைவன் முதலாம் ராசராச கல்வெட்டில் திருவெண்ணைநல்லூர் திருவருட்டுரை ஆழ்வர் என்றும், 2ஆம் ராசாதிராச முதலானோர் கல்வெட்டுகளில் திருவெண்ணைநல்லூர் ஆட்கொண்ட தேவர் என்றும் தடுத்தாட்கொண்ட தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் முதலில் தேவார பாடல் பாடிய தலம் இதுவே. இத்தல வரலாற்றை சித்தரிக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கான பழைய தமிழ் படங்களும் இருக்கு. இப்ப நம்ம இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய திருப்பாத காலனியும் தரிசனம் பண்ணலாம்.
இப்போ நம்ம சிவபெருமானையும் அவரது திருப்பாத காலனையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனையும் முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.